Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சம்மர் ஸ்பெஷல் நீர் மோர். பொதுவா மோர் நம்ம நிறைய குடிப்போம் இந்த வெயிலுக்கு. ஆனா இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் டிஃபரண்டா குடிச்ச மாதிரியும் ஃபீல் இருக்கும். ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்ப இந்த நீர் மோர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம போய் Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்களை தேடி வரும். இந்த நீர்மோர் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தறலாம். கொத்தமல்லியை வந்து நல்லா பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் புதினா எல்லாம் 2-3 பீஸ் போதும். அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தயிர் எடுத்துக்கோங்க. தயிரை வந்து இந்த மாதிரி நல்ல கெட்டியான தயிரை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்ல க்ரீமியாக மிக்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் தண்ணிக்கிட்ட நான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் இஷ்டம் தாங்க. உங்களுக்கு மோரோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு மண் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மண்பானையில் ஊற்றி வச்சிங்கன்னா அதுவும் நல்ல கூலிங்காக இருக்கும். நேச்சுரலாக நம்ம அப்பப்போ தேவைப்படுற நேரம் எடுத்து குடிக்கலாம். ரொம்ப நல்லது. கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். நம்ம வெளியில் உள்ள ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இதை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி இலை, புதினா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. அப்புறம் பச்சை மிளகாவையும் குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இஞ்சியை குட்டியாக நறுக்கி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் மிளகும் ஜீரகம் கொஞ்சோண்டு எடுத்தோம்னா அதை வந்து 1-2 நல்லா இடித்து அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனல் டச்சாக இதில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து இதை லைட்டாக அந்த கடுகு பொரியிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும் ரெண்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நீர்மோரில் வந்து இதை சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி மண்பானையில் வச்சு குடிச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பொதுவாக கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி போட்டால் அவங்க குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த மெத்தட். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆனால் இஞ்சியும் பச்சை மிளகா ரெண்டையும் கம்மியாக சேர்த்துக்கோங்க கிட்ஸுக்கு கொடுக்குறனால. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மோரும் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து இதை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த சாறை மட்டும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு குழந்தைங்க வந்து எவ்வளோ காரம் சேர்த்துப்பாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். கிட்ஸு நல்லா விரும்பி குடிப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க்னு கூட சொல்லலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இந்த 2 விதமான நீர்மோருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரே விதமான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். ஆனால் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 2 விதமாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப சூப்பரான இந்த நீர்மோர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.